சார் இந்த புத்தாண்டு தான் இப்போ எல்லா பக்கமும் பேச்சா போய்கிட்டு இருக்கு. இப்போ எல்லாருமே ஒரு பயத்துல இருக்கிறது வந்து யாருன்னு பார்த்தீங்கன்னா மேஷம். ஏன்னா மேஷம் வந்துட்டு சனி பகவான் உள்ள வர போறாரு அப்படின்னு சொல்லி மேஷ ராசியினர்லாம் வந்து ஒரு அச்சத்திலே இருக்காங்க. அவங்களுக்கு இந்த ஆண்டு எப்படி இருக்க போகுது சார்? இல்லை, இந்த வருஷத்தில் நம்ம இந்த எல்லாருமே பயப்படக்கூடிய விஷயம் என்னென்னா, இந்த மீனத்தில் சனி ட்ராவல் பண்ணுறார். மீனத்தில் சனி ட்ராவல் பண்ணும்போது அதனால் மீனராசிக்கு ஜென்ம சனி, மேஷ ராசிக்கு 7.5 சனி ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே நினைக்கிறாங்க. அந்த மாதிரி பயப்பட வேண்டிய சூழல் இல்லை. ஏன்னா சனி பகவான் மீன ராசிக்கு போகும்போது குரு பகவானுடைய பார்வை சனி மேலே இந்த வருஷத்தில் படுறது, இது ஒரு பெரிய ஃபேக்டர். ரெண்டாவது ஃபேக்டர் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, பாவோத்பாவத்தின் அடிப்படையில் அந்த ராசியில் சனி பகவான், அந்த ராசிங்கிறது மீன ராசிக்கு சனி பகவானுக்கு நட்பு வீடு. அதனால் ரொம்ப பெரிய அளவில் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. நீங்கள் வெறுமனே சனியை வச்சு மட்டும் பலன்கள் பார்த்தோம்னா கண்டிப்பாக பயம் வரத்தான் செய்யும். அப்போ நம்ம என்ன பண்ண முடியும்னா, குரு பகவான் மேஷ ராசிக்கு 3, 4, 5 இந்த ராசிகளில் சஞ்சாரம் பண்ணுறார். மெயினாக வந்து மேஷத்துக்கு வந்து ஒரு பெரிய, இந்த வருஷத்தில் ஒரு பெரிய கோல்டு, ஒரு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி அப்படின்னு சொல்லி என்னன்னு பார்த்தோம்னா, 3, 7, 11 சர்ப்பகிரகங்கள் சஞ்சாரம் செய்யும்போது அவங்களுக்கு நல்லது நடக்கும்னு நமக்கு ஜோதிட சாஸ்திரம் சொல்கிறது. முக்கியமாக 3, 7, 11 ராகு இருந்தார் அப்படின்னா அவங்க உலக புகழ் பெறுவார்கள். அப்போ அந்த அளவுக்கு அவங்க எடுக்கக்கூடிய முயற்சிகள் எல்லாமே வெற்றி அடை. 11ஆம் இடத்துல ராகு இருக்கார். குடும்பம் சம்பந்தமான விஷயங்கள் வந்து ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருக்கும். புதிய தொழில் வாய்ப்புகள், உத்தியோக வாய்ப்புகள் கிடைக்கும். சுபவிரய செலவுகள் ஏற்படும். இப்போ திருமணம், குழந்தை பாக்கியம், வீடு மண்மனை வாகனம் வாங்கிறது, இந்த மாதிரியான நிறைய நல்ல விஷயங்கள் அவங்களுக்கு நடக்கும். எதில் அவங்க கொஞ்சம் கவனம் இருக்கணும், ஹெல்த் விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஆக்சுவலாக மேசராசிக்காரங்க வந்து என்ன அப்படின்னா, இந்த மருந்தை கரெக்டாக சாப்பிட மாட்டாங்க, டேப்லெட்டை கரெக்டாக எடுத்துக்க மாட்டாங்க, வந்தால் பார்த்துக்கலாம் அப்படின்னு இருப்பாங்க. ஸோ அதை அவங்க கொஞ்சம் கரெக்டு பண்ணிட்டாங்கன்னா நிச்சயமாக ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். ஓகே சார். இப்போ அவங்களுக்குன்னு எதுவும் வழிபட வேண்டிய இதுன்னு எதுவும் குலதெய்வ வழிபாடு நிறைய பண்ணணும். ஏன்னா அந்த 7.5 சனி ஸ்டார்ட் ஆகும்போது கொஞ்சம் அவங்க பேசிக்காகவே, அதாவது காரிய வெற்றிங்கிறது உறுதி. ஒரு வீடு வாங்கணும் அப்படின்னா கண்டிப்பாக வீடு வாங்கிடுவாங்க, அதில் சிக்கல்கள் வராது. ஆனால் கொஞ்சம் சேலஞ்சஸை நம்ம மீட் பண்ணுற மாதிரி இருக்கும். அப்போ நம்ம வந்து அந்த குலதெய்வ வழிபாடு பண்ணும்போது நமக்கு அது எல்லாமே நல்லபடியாக நடக்கும்.